ஸோ கைஸ் ரீசெண்டாக கொளத்தூர் போயிருந்தேன். அங்கே வந்து கமல் ஃபிஷ் ஃபார்ம் கிட்டேருந்து நான் வந்து டாஃபனியா வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டாஃபனியாவை எப்படி நம்ம வந்து கல்ச்சர் பண்ண முடியுன்றதை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் தேவைப்படும். ஸோ அதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ நல்லா ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய அக்வேரியம் வாட்டர் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுங்களுக்கு இப்போ ஃபீட் பண்ணதுக்கு நான் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு தண்ணியில் கொஞ்சோண்டு ஈஸ்ட்டை மட்டும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப அதிகமாக ஈஸ்ட் ஆட் பண்ணுறாதீங்க, அதனால தண்ணி கெட்டு போயிடும். ஸோ அதுவும் இல்லாமல் அதனாலே டாஃபனியாவெல்லாம் உங்களுக்கு கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சோண்டு எடுத்து நான் வந்து கலக்கிக்கிறேன். ஸோ நல்லா கலக்கினதுக்கப்புறம் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் ஊற்றிடுறேன். ஸோ ஊற்றினதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறதே சின்ன உயிரினங்கள் தான். ஸோ இதை சாப்பிட்டு அப்படியே வளர்ந்துருங்க. ஸோ இவ்வளோ தான். இதுவே டெய்லி பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஸோ வாட்டர் சேஞ்ச் வீக்லி ஒன்ஸ் ஒரு 20 இல்லை ஒரு 30% மாற்றினா போதும் கைஸ். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை பாய்.